வணக்கம் நண்பர்களே, என்னோட பேச்சுலர் லைஃப்பில் இன்றைக்கி டே 10வது நாளாக நான் கடக்க போகிறேன் வெற்றிகரமாக. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணி டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். டீ சாப்பிட்டு எந்த அளவுக்கு வேகமாக வந்தனோ அதே வேகமாக டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது கடையில் போய்ட்டு ப்ரஷ்ஷு சோப்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பி ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்தோன்னா துணியும் துவைக்க கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டோம். துணி துவைக்க ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு பக்கவாக ரெடி ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கிச்சடி ஓகே ஏதோ ஒன்று. அதுக்கப்புறமா சாப்பிட்டு கிளம்பி வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வெளியிலேருந்து ஒரு ஐயாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஐயன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற அளவை விட மைண்டில் ஏறுற மாதிரியே வந்து நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பி ரூமுக்கு வந்தோன்னா இந்த பையனுக்கு பர்த்டே. யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம் மறக்காமல் விஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பிடி பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பையனுக்கு வந்து ஃபுட்பாலோட என்னோட ஸ்கில்ஸை நான் சொல்லிக் கொடுத்தேன். இவன் வந்து ஃபியூச்சரில் ஒரு CR7 வரும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிஞ்சு வேணா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நானும் வந்து டீ ஷாப் கிளம்பி வந்துட்டேன். டீ ஷாப் வந்து நான் டீ ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மறக்காமல் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய்.